தண்டகாரண்யம் இயக்குனர் அதியன் ஆதிரை அவர்களின் படைப்பில் பழங்குடி மக்களின் வாழ்வியல் எவ்வளவு துன்பம் நிறைந்ததாக, துயர் நிறைந்ததாக இருக்கிறது. வனத்துறையினராலும் நக்சல் ஒழிப்பு பிரிவினராலும் பழங்குடி மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறார்கள், இன்னலுக்கு ஆளாகிறார்கள் என்பதை இந்த படத்தை பார்க்கிற போது நம்மால் உணர முடிகிறது. வேலைவாய்ப்பு தேடும் ஒரு இளைஞன் வனத்துறையிலே தற்காலிக பணியில் சேர்ந்து அங்கே பணி நிரந்தரம் கிடைக்க வாய்ப்பில்லை என்று அறிந்த பின்னர் அரசின் நக்சல் மறுவாழ்வு திட்டத்தின் கீழ் பணியில் சேர முடியும் என்கிற அறிவிப்பை அறிந்து ஜார்க்கண்ட் மலைப்பகுதிகளில் உள்ள பயிற்சி முகாமுக்கு போகிற இளைஞன், அவரை போல 500க்கும் மேற்பட்டவர்கள் அங்கே இருப்பதை காண்கிறார். அந்த பயிற்சியிலே எப்படி இளைஞர்கள் கொடுமையான தண்டனைகளுக்கு ஆளாகிறார்கள் என்பதை இந்த படம் சித்தரிக்கிறது. அரசு நக்சல்களை ஒழிப்பதற்கென்று புதிய திட்டத்தை அறிவித்த நிலையில் பல 1000 கோடிகளை நிதி ஒதுக்கீடு செய்த நிலையில் நக்சல் யாரும் சரணடையவில்லை என்கிற நிலையில் போலி நக்சல்களை உருவாக்கி, போலி பயிற்சி நிலையத்தை உருவாக்கி அவர்களே சுட்டுக் கொள்கிற என்கவுண்டர் என்கிற பெயரால் போலி என்கவுண்டர் நடத்தி அழித்தொழிக்கக்கூடிய உண்மை சம்பவங்களை மிக தத்ரூபமாக கதையாக்கியிருக்கிறார், திரை காவியமாக்கியிருக்கிறார். இந்த படத்தில் நல்ல காதல் காட்சிகளும் நெஞ்சை தொடும் வகையில் அமைந்திருக்கிறது. இந்த காடு, நீயும் நானும் காடும் நிலாவும் தான் இருக்கிறோம். இந்த இடத்தில் நாம் உடைகள் அனைத்தையும் கழற்றி எறிந்துவிட்டு ஓடையில் காலார நடக்க வேண்டும், காடு தீர்கிற வரை நடக்க வேண்டும் என்று சொல்லுகிற அந்த இடம் காதலின் ஆழத்தை உணர்த்துகிறது. காடு தீர்ந்த பிறகு என்ன என்று காதலன் கேட்கிற போது ஊர் வந்துவிடும். ஊர் வந்தால் என்ன என்று கேட்கிற இடத்திலே ஊர் வந்தால் மறுபடியும் கழட்டியதை எடுத்து உடுத்த வேண்டும். அரசியல், சாதி, மதம், உறவு என்று எல்லாம் வந்து ஒட்டிக்கொள்ளும். எனவே நான் வரவில்லை, இங்கேயே நான் இருந்து விடுகிறேன் என்று காதலி சொல்லுகிற அந்த காட்சி மிகவும் நெஞ்சை தொடுகிற, காதலை இவ்வளவு அழகாக சொல்லுகிற ஒரு காட்சியாக இருக்கிறது. இப்படி சொல்ல முடியும் காதலை என்பதை அந்த வசனம் நம்மை வெகுவாக ஈர்க்கிறது. அதே போல் இறுதி காட்சியில் கிளைமாக்ஸ் கதாநாயகன் கலையரசன் முருகன் என்கிற பாத்திரத்தில் நடிக்கிறார். தினேஷ் அவரும் இந்த திரைப்படத்திலே முக்கியமான கதாபாத்திரம். தினேஷ் கடைசியாக வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருந்து ஆட்டம் போடக்கூடிய, ஒடுக்குமுறை செய்யக்கூடிய, அதிகாரிகளை பழிவாங்கக்கூடிய வகையிலே அமைத்திருக்கிறார் காட்சியை. ஆனால் முருகன் அந்த அதிகார வர்க்கத்தோடு போராடி உயிரிழக்கும் நிலை ஏற்படுகிறது. அந்த நேரத்தில் அவன் பேசுகிற வசனம், எப்படி உங்களால் இப்படி கொன்று குவித்த பிறகு உங்கள் குழந்தைகளை பார்க்கிறீர்கள், நீங்கள் தின்னுகிற சோற்றில் இரத்த கவிச்சை அடிக்காதா என்று கேட்கக்கூடிய வசனம். இந்த பதவி, பவிசு, அதிகாரம் எப்படி இவர்களை ஆட்டி படைக்கிறது, போலியாக ஒரு திட்டம், போலியாக பயிற்சி நிறுவனம், போலியாக நக்சல்களை உருவாக்குவது, போலி என்கவுண்டர் செய்வது. மக்கள் நக்சல்வாரிகள் பக்கம்தான் இருக்கிறார்கள், நக்சல்கள் மக்கள் பக்கம்தான் இருக்கிறார்கள், அதிகார வர்க்கத்தின் பக்கம் ஒருபோதும் நிற்க மாட்டார்கள் என்பதை இந்த படம் உணர்த்துகிறது. நக்சல்வாரிகளை எந்த சக்தியாலும் ஒழிக்க முடியாது, ஏனென்றால் அவர்கள் மக்களுக்கான போராளிகள், மக்களுக்கான பாதுகாவலர்கள் என்பதை உணர்த்தக்கூடிய ஒரு சிறந்த திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்திருக்கிறது. அதியன் ஆதிரை முற்போக்காக சிந்திக்கிறார், ஒடுக்கப்பட்ட பழங்குடி சமூகத்தினரின் நலன்களுக்காக சிந்திக்கிறார் என்பதை இந்த திரைப்படம் நமக்கு மிக ஆழமாக உணர்த்துகிறது. அதியன் ஆதிரை அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகள், வாழ்த்துகள். இந்த திரைப்படத்தை அனைத்து தரப்பாரும், குறிப்பாக முற்போக்கு சிந்தனை உள்ள
இடதுசாரி சிந்தனை உள்ள அனைவரும் போற்ற வேண்டும், பாராட்ட வேண்டும், வரவேற்க வேண்டும், வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஒரு நிமிஷம். நமது பெருமதிப்பிற்குரிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் திருமா அவர்கள் மிகச் சிறப்பான முறையில் குறிப்பிட்டதைப் போல ஆதிரையன் அவர்கள் இந்த திரைப்படத்தை அதியன் ஆதிரையன் அவர்கள் இயக்கி தயாரித்திருக்கிற இந்த திரைப்படம் என்பது ஒரு யதார்த்தமான திரைப்படம். இதில் இந்த யார் சொன்னீங்க, இந்த காட்டில் வேலை பார்க்குறவங்க வேட்டை தடுப்பு காவலர்கள் அந்த போராட்டத்திற்கு சத்தியமங்கலத்திற்கு நானே சென்றிருந்தேன். மிக குறைந்த ஊதியம், நிரந்தரமான வேலை கிடையாது, வயது அதிகமாகி கொண்டே இருக்கிறது, நிரந்தரமாக்கப்படுவதற்கான எந்த உத்தரவாதமும் இல்லை. நாட்டில் நிலவுகிற வேலையின்மை என்கிற அந்த பிரச்சனையை மையப்படுத்தி நக்சலைட்டுகளை ஒழிக்க வேண்டும் என்பதற்கு திரும்ப 2026 மார்ச் 31க்குள் இந்தியாவில் நக்சலைட்டுகள் ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள், அழித்து ஒழிப்போம் என்று ஒருவர் திரும்ப சொல்லி வருகிறார். தினசரி பத்திரிகைகளில் 10 பேர் 20 பேர் கொல்லப்பட்டார்கள் என்று இன்றைக்கு கூட செய்திகள் வந்திருப்பதெல்லாம் நாம் பார்க்கிறோம். அதனால் இவர்கள் யாரை சுட்டு கொள்கிறார்கள் என்பது இந்த படத்தை பார்த்தால் தெரியும். நக்சலைட்டுகள் அல்ல, வேலை தேடி அலைந்து கொண்டிருக்கிற இளைஞர்களை நக்சர்கள் சரண்டர் ஆனார்கள் என்று யதார்த்தத்துக்கு புறம்பான ஒரு சரண்டரை ஏற்பாடு செய்து அவர்களே பயிற்சி அளித்து பிறகு இவ்வளவு பணம் நாங்கள் கொடுக்கிறோம், இவ்வளவு நிதி ஒதுக்குகிறோம், எங்கே நக்சலைட்டுகளை சுட்டு கொள்ளவில்லையே என்று சொல்லுகிற பொழுது இவர்களே வண்டியில் ஏற்றி ஒரு இடத்தில் கொண்டு போய் கொத்து கொத்தாக கொலை செய்கிற கோரமான அந்த கொடூரமான சம்பவம் என்பது படத்திற்குரியதல்ல, யதார்த்தமாக நடந்து கொண்டு இருக்கக்கூடிய சம்பவ நிகழ்வுகளை எல்லாம் இந்த படம் அற்புதமாக சித்தரித்திருக்கிறது. திருமா அவர்கள் இந்த படத்தை பார்த்ததை விட திருமா அவர்கள் கதாநாயகனும் கதாநாயகியும் ஆடிய இது உரையாடல் அதை பற்றி சொன்னது இவ்வளவு ஆழமாக நுட்பமாக காதலை பற்றி தெரிந்து வைத்திருக்கிறார் என்பதை அறிகிற பொழுது மிகுந்த அழகாக மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. நல்ல திரைப்படம். தோழர் திருமா அவர்கள் குறிப்பிட்டதைப் போல ஜனநாயகத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள், இடதுசாரிகள், முற்போக்கு கருத்துடையவர்கள், தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் இந்த படத்திற்கு தங்களது ஆதரவை, படத்தை பார்ப்பதன் மூலமாக தங்களுக்கு ஆதரவை தெரிவித்து இது போன்ற படங்கள் வெற்றி பெறுவதன் மூலமாகத்தான் நல்ல படங்கள் தமிழகத்திற்கு கிடைக்கும், தமிழ்நாட்டு ரசிகர்களுக்கு கிடைக்கும். ஆகவே இந்த திரைப்படத்திற்கு அனைவரும் ஆதரவு தர வேண்டும். நாங்கள் பார்ப்பதற்கு வாய்ப்பளித்த இயக்குனருக்கு நன்றி. அதேபோல் நடித்துள்ள ஒவ்வொரு நடிகரும் மிகச்சிறப்பாக தங்களது செய்திருக்கிறார்கள். அதே மாதிரி ஒளிப்பதிவாளர், இயக்குனர் எல்லோருமே மிகச்சிறப்பான தங்களது பங்களிப்பை செலுத்தியிருக்கிறார்கள். இயக்குனர் உள்ளிட்ட அனைவருக்கும் பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். மேலும் மேலும் உங்களுடைய பணிகள் தொடர வாழ்த்துக்கள். நன்றி. ரொம்ப ரசிச்சிருக்கீங்க.